நாளை போயிடுமே இடுகாடு இந்த மனிதன் உயிரோ
அரே கரியாத்தா மாஸ்டர் குரு அப்பா இந்த உலக்கப்படாத பாடுபடுறாப்பா ரெண்டு கையில தூக்க முடியல நம்மளால அந்த உலக்கு அந்த உலக கரகர தாளம் போடுது பாரு தாளம் போடுது பாரு கரகர கரகர சுத்து இந்த வாடிக்காது பக்கத்து ஒரு பக்கத்து போய் பூ இல்ல பூ இல்லடா ஒரு பக்கத்து பூ இல்ல இன்னாம ஆடுவாரு ஒரு பக்கத்து பூணு இல்ல பின்னில சொன்னா முதல்ல என்ன சொன்னடா இல்லடா ஆமா நாம தான் பயிர் கடைறோம் பேரு கடவலக்க ஓய் நான் நீ என்ன வந்தா கிரேடு மின்னி தம்பது யார் எதுக்கு புரியாம அவன் கொய்யாப்பழம் விற்க சொல்றாங்க அவன் பூரா அழிவு போன பழம் வணக்கம் குட் நைட் என்ன கொய்யாப்பழம் இல்லைங்க எங்க பக்கத்து வீட்டுல ஒரு 2 ஏக்கர் கொய்யாத்தை போட்டுருக்காங்க நான் ஒரு கிரேடு வாங்கி பார்த்தா பூரா அழிவு போன பழமா இருக்கு நல்ல அப்புறம் அணில் காட்சி பழம் 2 பழம் கொடுத்தாங்க அவங்க பெரிய பட்டு பாப்பா தான் ஓஹோ நான் காசு போட்டு வாங்க வேண்டிய சித்தாவளி சண்டால புது பறிச்சுருவேன் ஏய் நீங்க எடுத்துக்க போனா ஆமாங்க காட்டுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு மாலை மக்களுடைய ஆசை பார்த்தாலும் நம்முடைய உழைப்பாலும் உழையாத்துக்கு எடுக்கிறதா எங்க வேலை ஆமா ஆனா சேல்ஸ் பண்றது ஒரு வியாபாரம் உண்டு ஆமாங்க நாளைக்கு போனா 3 நாள் லீவ் வர மாட்டேன் எங்கடா வர்ற யாரா நடந்து போற டாடா ஹாய் இவா டேய் நீ எதுக்கு போற ஓ என்ன போறீங்க ஆமா ஐயோ கேணில புடிச்சல மாதிரி உங்கட்ட வாங்கடா பரிகிட்டா வாங்க ஆமா ஆனால் அந்த கிளாடி எங்க போகுது 5 ஏக்கர் ஐவே செட் அத கொண்டு அத வாய் ஒரு மக்கள் ஆமா எத்தனை பேர் பிரச்சனைதான் தெரியுமாடா ஆமாங்க அந்த காலத்துல தெரியுமா அப்ப 3 தான் சொன்னா அமெரிக்கா வந்து போற கொஞ்சம் அமெரிக்கா போகுது என்னடா கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆமா அனைத்து உலகம் போகுது கொய்யா போகுது கட்டவை மாப்பெலா வாழை இல்ல 60 கொய்யா மாப்பெலா வாழை முக்கடி திறந்த நாடு இப்போ 4 நாளாவது கொய்யாக்கனி ஆமாண்டா ஏய் எல்லாத்துக்கும் எதுடா கொய்யா பழம் எல்லா பழத்தை விட சுகருக்கு முக்கியமா வைத்திர பேரு வைத்தியம் முக்கியமான வைத்தியம் சொல்லுவாங்க செங்காயா ஒரு நாளைக்கு ஒரு காசு தான் போறோம் நாளைக்கு சொன்னா கொய்யா தழைகள் தழை 10 இலை வச்சு அந்த போட்டு கொதி வச்சு அந்த நீரை வடிகட்டி கூட ஆகணும் தினமா செஞ்சா சுகர் இருக்காதுடா சுகர்னா என்ன சுகர்னா தெரியாது அப்படியே பட்ட மாப்பழா வாழை பழம் பெரும் கொய்யா இது 3 அச்சுப்படியான நாமம் ஆமாங்க கொய்யா என்னைக்குமா வர பையா அச்சுப்படி ஆவாது கொய்யா பத்தி அர்த்தம் பேசுறீங்க அப்படியே வயசான வாசி விடுறேன் அது அம்மா
2 கை கொடுத்து பாடுறா. அந்த கை சுத்துதா, அந்த கை அவர் கையில நமக்கு தெரியாது சுத்தும் போது. தற்காப்பு காலைக்கு ஜிம்முக்கு போய் வந்தாரு. என் பையனும் போறான் போக மாட்டேன்றான். உன் பையன் எங்க போவான்? செடப்படி மாதிரி 56. அவர் 56 தேசம். இவக்கெல்லாம் ஆமா மேன்மை தங்கிய நகரம் நகரம் தான். விளையாட தேசம் விளையாடு தேசம் என்று சொல்லக்கூடிய ஓ 7 உலகம் மத்திய நாட்டு சேரத்தால் மத்திய தேசம் என்ன மொழியோடு அரசாண்டு வரக்கூடிய ஆமா நாட்டின் தலைவன் தலைவன் ஐயோ ஓ விளையாட மன்னன் பூபதி இந்த அளவுக்கு ஓ விளையாடனுடைய நாட்டிலே மடப்பள்ளியில ஓ சமையல் செய்யக்கூடிய ஆமா மட்டையன் பொல்லாட்டினன் யார் நீங்க? மடப்பள்ளியில் கூடிய பொல்லாயுதன். ஏய் சாப்பாடு செய்யக்கூடிய மடையனா? மடையினட மாடி அடிக்கிட்டு ஒரு மகாராஜா வந்து ஆச்சாரம் பார்த்தா போடா முதுவலே வீங்கி போச்சு பட்ட பட்டியா போட வேண்டாம் மடையனாடா இந்த மாதிரி நம்மள சூத்த புடிச்சு கீக்குறான். சாப்பாடு செய்யறப்பா, அதாவது பள்ளி அறையிலே சாப்பாடு செய்யக்கூடிய மடையன். மடையனா? இறைவா, ஏ கோவிந்தா, நாட்டிலே அதர்மத்தை அழித்து தர்மத்தை உருவாக்க வந்த ஐயா, 60ஆம் முதல் கொண்டு உன்னையே சதமென்று நம்பி வந்தோமே, அதை கேட்ட பலன் இதுதானா? இன்னும் எவ்வளவோ அனுபவிக்க வேண்டி இருக்குது ஐயா. பாநாட்டின் தேவரும் பூநாட்டு மக்களும் போற்றி புகழார தொட்டுக்கூடிய மாற்றிமை தங்கிய கங்குல நகத்தோட சிங்ககுல பரம்பரை. இன்னைக்கு நான் மடையனாக இருப்பதும் என்ன பார்த்த மடையன் சமையல்காரன் என்று என்ன தூச்சின மகவன் பேசுவதும் இதுவரைக்கும் இவன் கழுத்துல தலை ஒட்டிக்கன்னு சொன்னான். அது நாங்கள் வந்த விதியின் கூத்து. அம்பை நோமதா, அம்பை எதுவன நோமதா, யாரும் சொல்லியும் தவறில்லை. நாங்கள் வந்த விதிவசம். நீ கேள்றா, எவ்வளவு கேட்கணுமா கேளு. ஐயா நீங்க தானையா சொன்னீங்க, அதை நான் திரும்ப 2வது சொன்னேன் உங்ககிட்ட. தமிழரை கூடிய நான் மடையன் அப்படின்னு சொன்னீங்க ஐயா, அதான் திரும்ப நான் மடையனான்னு கேட்டேன் ஐயா. குடும்பத்திலும் சரி சரி பந்தியில சரி நல்ல முறையால் சமையல் இல்லாவிட்டால் அவன் பேரு மடையன் இல்ல வேற பேரு. ஆமாங்க உண்டுதான். நலம் செய்வதோ நலப்பாகம். நலபாகம். இந்த பராட்டியால் செய்வது கேள்விப்பட்டிருப்பேன். பீமபாகம். ஆமாங்க பீமனம் நேரம் பார்த்தாயனா பாத்தியா இல்லைங்க, பார்த்த அன்னைக்கு போறனி நலபாகம் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் 2வது பீமபாகம். பார்த்தா நான் கேக்குற மடையன் வச்சு கேட்டா என்ன பார்த்தா கேக்குற மடையன் யா நீங்க சொன்னீங்க, திருப்பி சொன்னேன் ஐயா. ஏய் ஒட்டப்படியே ஊனம் இல்லாத வரைக்கும் போய் சொல்லாம கக்கூச வர்ற மர்றா. ஆமாங்க அவன் நேர்மையான மனிதன். நேர்மையானவன். அவன் உடந்த மனிதன். யாதில மிகுத்த மனிதன். உண்டுதான். போய் சூதுவாத வஞ்சகம் பொறாம எவன் கூடானோ அவன் தானா போய் சொல்லாத. மோசம் பண்ணாத. அது தப்பு இல்ல கிடையாது. பிச்சியாரா அது தவறு இல்ல. அது உண்டுதான். என்ன பார்த்து கேக்குறிய மடையன்னு ஐயா நீங்க சொன்னீங்க, 2வது நான் சொன்னேன். இப்ப நாள் என்ன இருக்கும்? சோதிபதி நீ நாழிகை அனைத்து ஜந்துகளும் உறக்கம் உறங்குகின்ற நேரம். ஆமா 15 நாழிகை. நாழிகை. அப்படி என்றால் நான் யார், என் வர்க்கம் என்ன, என்னய்யா என் குலம் என்ன, குலம் என்ன, என் பரம்பரை என்ன என்று அறிந்தாயா? தெரியாது ஐயா.
பகலிலே வரக்கூடியது சூரியன், பகலிலே வரக்கூடியது சூரியன், இரவிலே வரக்கூடியது சந்திரன். ஆமா, இன்னும் என் நாட்டுக்கு முன்னாடி வாழ்க்கை பெற்ற என் தாய் திருநாடாக திகழும் இதே கொத்தமங்கலத்தை சேர்ந்த 5வது உபயதாரர் ஆரூர் ஐயா முருகன் பேரை துணை பேரா ஏற்ற சுப்ராய கவுண்டர் ஐயா அவர்கள் எங்கள் கம்பெனி பண்டுட்டி வட்டம் அதாவது பண்டுட்டி வட்டம் ஒரே ஊர் மதுரா கொய்யாத்தொப்பை சேர்ந்த பலாயன ஆடக்கூடிய சம்பந்தம் நாடக ஆசிரியருக்காக அன்பளிப்பு ரூபாய் 100 இந்த 100 லட்சமா பாவித்து ஏதோ அம்பாள் பஞ்சேஸ்வரி அஷ்ட பாக்கியம் பெற வேண்டும் என்று அம்மனை அறிஞ்சுகிறேன். நன்றி, வணக்கம். இதே ஊரை சேர்ந்த ஆரூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மலர்கொடி பூபதி ஐயா ஆரூர் ஐயா அவர்கள் எங்கள் கம்பெனிக்கு பலாயிரம் வேஷம் ஆடக்கூடிய ஒரேயூர் மதுரா பண்டுட்டி கழுத்த ஒரேயூர் மதுரா கொய்யாத்தொப்பை சேர்ந்த சம்பந்தம் நாடகாசிரியருக்காக அன்பளிப்பு ரூபாய் 100 எங்கள் கம்பெனி சார்பாக நன்றிகள். வணக்கம். இதே கொத்தமங்கலத்தை சேர்ந்த பகவான் பேரை துணைப்பியா ஏத்த பரந்தாமன் ஐயா அவர்கள் எங்கள் கம்பெனிக்கு பலாயன வேஷம் ஆடக்கூடிய பண்டுட்டி கடுத்த ஒரேயூர் மதுரா கொய்யாத்தொப்பை சேர்ந்த சம்பந்தம் நாடகாசிரியருக்காக அன்பளிப்பு ரூபாய் 100 இந்த 100 லட்சமா பாவித்து இதோ அம்பாள் அஷ்ட பாக்கியம் பெற வேண்டும் நம்மளே. வணக்கம். பிரபு காந்தாரியா உங்க பெரியப்பா எங்கப்பா ஐயா உங்களுக்கு தெரியாது ஐயா, தெரிந்தா நாங்க சொல்லுவோமா? மனிதனாக புறப்பட்டால் ஆமா ஒருமைப்பாட்டிலே பேச வேண்டும். நான் என்று சொன்னால் 2 உதவும் ஒட்டுண்டா. ஆமா, நான் என்று எவன் சொல்கிறானோ அகந்தை அது ஒட்டாது, சொல்லக்கூடாது ஐயா. குடும்பத்தை பிரிக்கும், ஆமா, ஊரை பிரிக்கும், ஆயிரம் செய்தாலும் எங்க பெரியப்பா நீ செத்தன்னு சொன்னா ஆமா எங்க பெரியப்பா ஐயோ நம்ம சித்தப்பா தம்பி போன புள்ள நான் சொல்லுவான் என் பிள்ளை செத்துட்டான் அப்படின்னு நினைச்சப்பா கூட தெய்வம். ஆமாங்க, பெரியப்பா சித்தப்பா தான். ஆமா, எங்க பெரியப்பா திருநாடிக்கும். ஆமா, எங்க அம்மா காந்தாரிக்கு பிறந்த 100 துராத்திர மக்கள். எங்கேயே சொல்றாரு அவரு, நாம தப்பி தவறி அவரை என்னமோ சொல்லிட்டு ஒரு வார்த்தை. என் உடல் பிறந்த சகோதரர்கள் கட்டது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு. நம்ம என்ன கத்துறோம்? ஒரு இழை கிடையாது, இந்த மண்ணுக்கும் கிடையாது, இல்ல கிடையாது. ஆனா தகுந்த மாதிரி நாம தெரிஞ்ச வரைக்கும் செய்யணும். ஆமாங்க, நமக்கு தெரியாத போனா பெரியவர்களை கேட்கணும், அதை முறைப்படி செய்யணும். ஆமா, அதுதான் முறை. ஆனால் என் பங்காளிகள் என் தாயாளிகள் என் கௌரவச்சாரிகள் 100 பேர்கள் 10 பேரை சொல்றா என் சம்பளத்தை கொடுத்துறா. 10 பேர் சொல்லுவாங்க அவங்க அண்ணன் தம்பி 100 பேர் இல்லையா? நான் என்னட்ட கண்டேன், அவர் முதல்ல வருவாரு துரியோதனா, அதான் நாம பார்த்தோம். அவர் 2வது இந்த துர்ச்சாதனம், அந்த தூரி வைக்கிறோமே அப்ப வராது துர்ச்சாதனம், அது 2 தான் நாங்க பார்த்தோம். அப்படின்னு அப்புறம் எனக்கு எங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன் எனக்கு அரவமே கொடியாக விழுந்து. ஆமா, அரவை சேரன் எந்த ஐக்கம். ஆமா, துர்ச்சாதனம் என்றா சுத்தமா என்னங்களா போறது நாயமா என்றங்க அவர் வாயில சொல்றான். நீங்க சொல்லும்போது துரியோதனன் துர்ச்சாதனன் சகன் சமன் விந்தன் அனுவிந்தன் துர்வாகன் சுபாகி துர்பதத்தன் துர்ச்சந்தன் சித்திரயோகி விக்கிரமன் விம்சதி விகர்ணன் சரசந்தன் சுரோதன் சித்திரன் சித்திராசவன் கார்சித்திரன் தாரதன் குன்மர்கன் விபிசன் விகமசவன் பூரணன் அவன் சுனாபன் நந்தன் குபரந்தன் சேனாதிபதி சுதன் குண்டோதன் பகவதன் சித்திரத்து வம்சன் சித்திரதன் சித்திரபாகு அமித்ர சித்திரபாரன் சுமமி துரிமோகன் சூடிதரன் விஸ்வமதன் அபராகி பண்டிதன் விசாரதன் பார்பரன்
ஆர்வன் அசிதன் சைதன் சுத்தன் சுலத்தன் சுகத்தன் பாதவர்கள் சுமரசேனன் ஆயத்தகன் பாகாதி நாகநந்தன் உக்கிரசாயி கவசி நிசங்கி பாதி தந்ததன் தனிக்கரகன் பீமரகன் பீமகர்மன் அலோகரன் உக்கிராயுதன் பாலகித்தி கந்தாயி விரோதன் சகுந்தலன் விகடன். இப்போ நாம் எவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறோம். ஒரு நாடகத்தில் ஒரு குறை இருந்தாலும் நம்ம எவ்வளோ தப்புன்னு கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் வரப்படுதுன்னு கேட்டால் மாசக்கணக்கில் ஆகும். இன்னொரு தாய் நீங்களா புண்ணிய புருஷாக்கள் ஐயா, இது 5 பேர்களும் அறவமே கொடியாக படுத்தவன் துரியோதனன். ஆமா, தர்மமே உருவாக வந்த நாடெல்லாம் சுத்தமாக விலைக்கு அவதாரம் செய்த என் உடன் பிறந்த அண்ணன் தர்மராஜா. பொறுமையே உருவா வந்தவர். ஆமாண்டா. இரண்டாவது 11 மாவட்டத்தை ஒருங்கி அமைக்கப்பட்ட அதிரா தலைவன் அர்ஜுனன். அஞ்சாரிதான் கொண்டவன் எதற்கு அஞ்சாதவர். எப்படியாப்பட்ட கொம்பவன் செத்தான். ஆமாங்க, அஞ்ச மாட்டான் அர்ஜுனன். அதன் பேர் வந்து அர்ஜுனன். ஒரு ஆள் ஈட்டிலே வல்லமை பெற்றவன். ஈட்டி சொன்னா ஆமாங்க, அம்மா நேசதா எங்க குறி வச்சு விடுறோமோ அங்க கரெக்டா சொல்லணும். அடேப்பா அதிலே மிகத்தவன் சாத்திர நிபுணன். நீதி சாத்திரம், யோக சாத்திரம், ஓதி சாத்திரம், உருவ சாத்திரம், 6 சாத்திரங்கள். அதிலே உள்ளவன் சகாதேவ மணி இளையோர். சகாதேவ மணி சாத்திரம் மரண்டா. 5 பேர். எங்க சொன்ன தருமர் 1, ஆனால் அர்ஜுன பெருமான் 2, நகுலம் 1 3, சகாதேவன் 4 தான். இன்னும் ஒரு ஆள் இல்ல, கணக்கில் வரல. யாரும் தெரியலையா? யாரையா என்ன பாடுறா? அப்ப ஒரு அடி வச்சு நடக்கும் போதே எனக்கு தெரியும். மட்டார் திடீர்னு அடி ஊந்துதா. என்னடா அது இவராடா சமையல் அறையில் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். வா இவரா ஐயா, இந்த வீமன் புறப்பட்டு வருகிற போது எல்லாம் மனதை குளிக்கிறார். அடி வச்சு சொன்னா ஆமாங்க, திடீர் அடே அப்பா, நீங்க நடக்கும் போதே முதல் தெரிஞ்சுக்கணும். நான் ஓஹோ இவர் யாரோ வேற ஆசாம தெரிந்து ஊர் நாட்டம் வரன்ற நீ அது தெரியாது. நீதாமா மதியம் நாட்டம் லக்காடி பையில படு லக்காடி என்ன போய் திக்கு 8 திசை 4 இந்த 8 திக்குக்கும் 5 அதிர்கண்டு போகணும். அது மட்டுமல்ல, அவன் தவறு செய்யறான் தண்டனை உண்டு. அது மட்டுமல்ல, ஆமா, 5 கொண்டவன் அர்ஜுனன். சிங்கம் கொத்துத்தால் அப்படியாப்பட்ட பீமனுடைய சிரம் யாருக்கு வணங்க தெரியுமா? சரியத்தா பலவந்தால்
சிரம். ஏய், அவங்க அண்ணா தருவராயிருக்கு மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் வணங்கும் தவிர எந்த யாருக்கும் கும்பம் வந்தாலும் வணங்காது. யாருக்குமே வணங்காது. வணங்காது. ஆமாங்க. இந்த சிரம் ஆஹா, இந்த மாதிரி பாதுகாக்கிட்ட போது போது வஞ்சகமே உருவாக்கி கொண்ட வந்த துரியோதனன் ஆமா எங்களை கொல்ல வேண்டும் என்று என்று எத்தனையோ சூழ்நிலை செய்தான். மக்கள் அனைவரும் வழிபாடுகள். ஆமா ஐயா, அது கணக்கிலேயே சொல்ல முடியாது ஐயா. அவையெல்லாம் தப்பித்து என்ன வாட்டி போறான் கடைசி முறையை ஆமா சூது மார்க்கமாக ஆ எங்க நாட்டை நாம் வரித்து பறித்து மனைவியை சூதாட்டு வைத்து ஆஹா தோத்தார். தோத்தார். ஒட்டியவன் காக்க சொல்லுவாங்களா தர்மராஜா புருஷோத்தமா புண்ணியம் அவரு அவ்வளோ பொறுமை பண்ண ஏய் ஓ கெட்டவன் துரியோதனன் இல்ல ஆமா என் கூட போன அண்ணா அவன் தான்டா கெட்டவன். ஆமா என்னடா பண்றான் சூதா ஆடுனான்னு கேட்டா அவன் ஆள் போட்டு ஆடனான். ஆமா இவர் எடுத்து ஆடலாமா பாத்துக்கு எடுக்க கூடாது. அப்படிப்பட்ட ஆ இவர் ராஜாக்களின் மதகண்டம் பொந்திய பொருந்தி மதகரி பீமாச்சி ஆஹா எமது பெயர். ஐயா இத முதல்ல சொல்லியிருந்தா சொல்லிருக்க மாட்டேன் ஐயா. ஒரு அடி நீங்க தான் சொன்னீங்க. நான் மடப்பள்ளி கூடிய மடை என்ன சொன்னீங்க. நாட்டை யானை கூட ராஜா நீங்க. ஆமாங்க. உங்களுக்கு ஏன் அந்த உருவம் இந்த உருவம் என்னத்துக்கு ஐயா அப்படின்னு கேக்குறியா? ஆமா ஐயா. இது ஏன் வந்து தெரியாதா? எதுக்கு ஐயா சொல்றேன் கேளு. ஏய்! வாவி துரியோதனன் நாட்டை கேட்ட போது ஆமா பண்ண